உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான். கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகிறது, மறைமுகமா சரண்டர் ஆகிறது, இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா? அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஒரு நிகழ்வு நடந்தது, நான் சொல்லக்கூடாது, திருப்பி திருப்பி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரல, வீட்டு வரலன்னு சொல்றாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்க எத்தனை கேள்வி கேட்கறீங்க? திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி கேட்கறீங்களா? ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரு. 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எங்க போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க? ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே. ஆனா நாங்க யாரையும் குறை சொல்லல. எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில், யார் வேணாலும் கட்சி துவங்கலாம், இந்த கட்சிக்கு தலைவராகலாம், மக்களை சந்திக்கலாம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்கு கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு, இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே. அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக எப்பவுமே